ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறோம், ரைட்டா? சில ஐட்டம்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இல்லைன்றத நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். எதுனாக்கா உருளைக்கிழங்கு, இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் இருந்ததுனாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கவே வேண்டியதில்லை. அதை வெளியில தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ரைட்டா? அதே மாதிரி ஆனியன்ஸு, பூண்டு, வெங்காயம், பூண்டு எல்லாமும் வெளியில தான் ட்ரையாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது வாட்டர்லாம் அப்சார்ப் பண்ணி அது ஒரு மாதிரி கெட்டு போயிடும், ரைட்டா? அதனால் அதை என்றைக்குமே உள்ளே வைக்காதீங்க. அப்புறம் பழத்தில் வாழைப்பழம், வாழைக்காய் இதெல்லாம் ஃப்ரிட்ஜிலே வைக்கக்கூடாது. யூ ஹவ் டு கீப் அவுட் சைட், ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் இந்த அவகோடா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியில் வச்சுக்கோங்க. தர்பூசணி, அவரைக்காய், அவகோடா இதெல்லாம். இது மட்டும் இல்லாமல் தக்காளி நம்ம ருட்டீனாக வைக்கிறோம், ஆனால் அதோட டேஸ்ட் எல்லாம் கெட்டு போயிடும். அது ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு அதோட டேஸ்ட்டே கெட்டுடும். அதனால கூடிய வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வெளியிலே வச்சு ஒரு 1 or 2 days யூஸ் பண்ணிவிடுங்க, ரைட்டா? அப்புறமா பிரெட்டு, நிறைய பேர் பிரெட்டு வாங்கின உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. யூ ஷுட் நாட் கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ். அதை வெளியிலே வைங்க. அது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாக்கா சீக்கிரம் யூஸ் பண்ணிவிடுங்க. அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணால் சீக்கிரம் யூஸ் பண்ணலைன்னா ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா ஃபங்கஸ் பிடிச்சிடும், காளான் பிடிச்சிடும், பச்சையாயிடும். அது ஃபுட் பாய்சனும் ஆகிடும். யூ ஹேவ் டு டிஸ்கார்ட் இட், ரைட்டா? அதனால் வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1 or 2 days யூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஜாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் நிறைய சுகர் போட்டிருக்கனால அது கெடாது, வெளியிலே வச்சுக்கலாம். அப்புறம் ஊறுகாயில் எல்லாமே சால்ட் நிறைய இருக்கிறதுனால தேவையில்லாமல் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியிலே வைக்கலாம், அது கெடாது. அப்புறம் தேன் கெடவே கெடாது. அதனால் அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய வேலை இல்லை. அந்த தேனை நீங்கள் வெளியிலே வச்சிடலாம், ஆச்சா? அது இல்லாமல் நட்ஸு, பாதாம், கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் யூ கீப் இட் அவுட் சைடு. ஆனால் கூடிய வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் காஃபி பவுடரு, ஃப்ளவர் இதெல்லாம் கூடிய வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னா அதோட ஸ்மெல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இதோட குவாலிட்டியும் கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்புறமா வெள்ளரிக்காவும் கூடிய வரைக்கும் வெளியில் வச்சிருங்க, ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அப்படியே சுருங்கிடும் தோலெல்லாம், அதோட டேஸ்ட்டும் போயிடும், நியூட்ரிஷன் கெப்பாசிட்டியும் பவரும் குறைஞ்சிடும். அதனால வெள்ளரிக்காய்லாம் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் யூஸ் பண்ணிடுங்க, ரைட்டா? இதெல்லாம் கூடிய வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா?